ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? புதுமையான வருவர்கள் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் தாவேகாவுக்கு. இவங்க நினைக்கிற மாதிரி திமுக அதிமுக மாதிரி தாவேகா கிடையாது. தாவேகா ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நீண்ட நாள் ஆகும். அதை கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். எல்லா கட்சிகளை போல திமுக அதிமுக போல இணைஞ்ச உடனே ஒரு பொறுப்பு அதெல்லாம் நடக்காதுன்னு தான் பெஞ்சமின் திமுகவுக்கு போனார். லாரன்ஸ் போன்ற ஒரு நபர்கள்லாம் வாங்க வந்தீங்களா இணைங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, கட்சியில் இருங்க, 5 வருஷம் நீங்கள் 2031 வரைக்கும் வேலை செய்யுங்க, தாவேகா எடுக்கக்கூடிய போராட்டத்தில் முன்னாடி வந்து நில்லுங்க, தாவேகா மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, தாவேகா மக்கள் இயக்கத்திலேருந்து இப்போ தாவேகா இது இப்போ வரைக்கும் நலத்திட்ட உதவிகள் என்ன செய்கிறாங்களோ அதில் லாரன்ஸுடைய பங்களிப்பு என்னங்கிறத காமிங்க. களத்தில் வந்து நில்லுங்க, வெயிலிலும் மழையிலும் மக்களுக்காக வந்து வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உழைச்சவன் ஒருத்தன் இருக்கான், உழைக்காமல் நாங்கள் அது திருச்சி கிழக்கு ஒரு ஈஸியாக போயிடும். முதல்வரோட தொகுதி, முதல்வரே வந்து பிரச்சாரம் பண்ணுவார், அமைச்சர் பெருமக்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அப்புறம் பேச்சாளர்கள் பிரச்சாரம், அந்த ஒரு தொகுதி தானே டார்கெட்டாக இருக்கும். அப்போ அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது அந்த லைம் லைட்லேயே அப்படியே வந்துடலான்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம்ங்கிறது ஆபத்தான எண்ணம்ங்கிற நான் பார்க்குறேன். அப்போ சவுத்துலேருந்து ஒரு லீடரை அவங்க பிரதமராக்க முயல்வாங்க, இல்லை விஜய் அவர்களே பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 வருஷத்தில் எது நடந்தது, என்னடா முதல்வராக அடுத்த 2 வருஷத்தில் பிரதமருங்கிற மாதிரி போகக்கூட வாய்ப்பு இருக்கு கார்த்தி. ஏன்னா மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு மாற்றம்ங்கிறது இருக்குது இந்தியா முழுவதும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை லாக் பண்ணுறாங்க, ஸ்டெக்காகி நிற்கிது காங்கிரஸ்க்கு. இப்போ காங்கிரஸ் அதை உடைத்தே ஆகணும். அப்போ உடைப்பதற்கான ஒரு வெப்பனாக வந்து விஜய் அவர்களை பயன்படுத்த போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் நண்பர் திரு யாசர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நலம் நலம். பனையூர் வாசலே பரபரன்னு இருக்கு. சமீப நாட்களாக பார்த்தா கும்பலாக போகிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது கட்சியினர் மட்டும் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க, இந்த கேட்டுக்கிட்டே நிற்பாங்க. இப்போ பார்த்தா லைன் கட்டி நிற்கிற அளவுக்கு வந்து இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிற காலகட்டத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. சில மேடைகளில் வந்து ஆதவ அர்ஜுனன் அவர்கள்லாம் வந்து பனையூர் வாசலில் கண்டிப்பாக வந்து நிற்பீங்கன்னு பிரச்சாரம்லாம் பேசியிருந்தார். இப்போ அதோட பிரதிபலன் தான் இதெல்லாம். அதான் இப்போ அந்த மாதிரி வந்து வரிசையாக வராங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் ஏடிஎம்கேலேருந்து போன அந்த 4 எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போன ஏடிஎம்கேலேருந்து போனவங்களா இருக்கட்டும், திமுகலேருந்து போனவங்களா இருக்கட்டும், அமமுகலேருந்து போகிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து பாஜகவிற்கு வந்து பாஜகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்திருக்கக்கூடிய விஜயதாரணி அவர்கள், அப்புறம் பாலகங்கா, இந்த மாதிரியான நபர்கள் வந்து நிறைய பேர் போய் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த இணைப்பு ஒரு பக்கம் வந்து வரவேற்கப்படுது, ஓகேங்க வாங்க எல்லாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய தாவேகாவினருக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஆஹா இவங்கெல்லாம் வராங்களே, நமக்கு என்ன நடக்கும், நமக்கு பொறுப்புகள் கிடைக்குமா, பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி தெரியுறாங்களே, இவங்கெல்லாம் நல்ல முகமறிந்த நபர்களாக இருக்காங்களே, இவங்களாம் நமக்கு பாதிப்புகள் வருமோ அப்படின்ற எண்ணமும் இருக்கு. மக்களுமே வந்து இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா தாவேகாவோட ஃப்ரெஷ்னஸ் கெட்டு போகாதா அப்படின்னும் யோசனைகள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு? 2 விஷயம் இருக்குது கார்த்தி. கட்சியுடைய கட்டமைப்பும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் சில விஷயங்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய சூழலில் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கும். அதே தான் தாவேகாவும் முன்னெடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ கூப்பிட்ட உடனே விஜயதாரணி வராங்க, வந்த உடனே அவர்களுக்கு பதவி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா நம்ம அது ஓரம் கட்டி வைப்போம். ஃபஸ்ட்டு ஏன் எல்லாத்தையும் அனுசரித்து உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு தேர்தல்கள் வருது. 2வது எம்பி தேர்தல் வருது. 29 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 29க்கான பிரதிபலனா 29க்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவாக தான் நான் இதை பார்க்குறேன். தொடர்ந்து நான் எல்லா வீடியோக்கள்லையுமே அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். 29ல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது தாவேகாங்கிறத நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளையும் எல்லா விஷயங்களும் இது தான். இப்போது நமக்கு ஒரு சில மாவட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு தாவேகா. இப்போ அந்த மாவட்டங்களில் இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தாவேகா அந்த சுற்று வட்டாரத்தில் கடுமையான தோல்வி. அப்போ அங்கே நீங்கள் யாரை டார்கெட் பண்ண முடியும், யார் பலமான நபராக பார்க்கப்படுது, அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அரசியல் சூழலில் ஒத்தி போகுதுங்கிற விஷயங்களெல்லாம் வந்து தாவேகா பார்ப்பாங்க. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் விஜயதாரணியை வந்து இணைச்சிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். விஜயதாரணிக்கு இன்னொரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க காங்கிரஸ்லேயே இருந்திருந்தா கூட இந்த முறை காங்கிரஸில் நின்று கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருந்தால் அவங்க நிச்சயமாக தாவேகாவுடைய அரசில் அமைச்சராக இருந்திருப்பாங்க.
அவர்கள் எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவு, பாஜகவுக்கு நம்ம போகணும், காங்கிரஸ் அவ்வளோதான் படுதோல்வின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்திலேயே அவங்க பாஜகவுக்கு சிலர் தாவன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ விஜயதாரணி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ. இப்போ இந்த வெற்றிக்கு அப்புறம் 2 முறை ஒரு தோல்வியை பார்த்துருக்காங்க. அப்போ மக்களுடைய சூழல் அங்கே எப்படி இருக்கும், விஜயதாரணிக்கான பவர் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படி யோசிப்பாங்கல்ல. ஒரு 5 வருஷம் நம்ம தள்ளி போயிட்டா அடுத்து ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுப்பாங்க. அதுலேயுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் வருவதுங்கிறது சிரமமான விஷயம். அப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு உயிர் தேவைப்படுது எந்திரிச்சு உட்காரதுக்கு. அதுக்காக தாவேக்காவா வராங்க. பட் தாவேக்கா என்ன காங்கிரஸுக்கே உயிர் கொடுத்துருக்கு. ஆமாம், அது நம்ம பேசுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அதெல்லாம் நம்ம பேசி ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வராங்கன்னு நான் பார்க்குறேன் கார்த்தி. ஆனால் வந்த உடனே தாவேக்கா நிர்வாகிகள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அவங்க கிளியராக இருந்தாலே போதும். இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சால் போதும். என்ன தேவையோ அது தேடி வருங்கிறத நான் ஒரு அரசியல் கட்சியை வாட்ச் பண்ணுற விதங்களாக வந்து நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் யாருக்காவது தெரியுமா? அவர் முதலமைச்சர்லாம் அந்த இருக்க, செங்கோட்டைன்னு உட்கார வேண்டியது, எடப்பாடி உட்கார வேண்டியது, இன்னும் மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்கார வேண்டிய முதலமைச்சர் சீட்டை வந்து ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நைஸ் ஹியூமன் பீயிங் சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க. ஆமாம், அப்போ சில விஷயங்கள் வந்து மேஜிக் நடக்கலாம். வேலைகள் சரியாக செஞ்சால் சரியான தலைமை வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதுக்கு. இது எல்லா கட்சியிலும் நடக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ புதுமையான வருவர்கள் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். தாவேக்காவுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி திமுக அதிமுக மாதிரி தாவேக்கா கிடையாது. தாவேக்கா ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நீண்ட நாள் ஆகும். அதை கிளியராக தெரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். எல்லா கட்சிகளை போல திமுக அதிமுக போல இணைஞ்ச உடனே ஒரு பொறுப்பு அதெல்லாம் நடக்காதுன்னு தான் பெஞ்சமின் திமுகவுக்கு போனார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு தனி திமுகவுக்கு போனது கூட விஷயம் இல்லை, அது காரம்பாக்கம் கணபதி கூடயே போய் சேர்ந்தாருல்ல, அவரையும் கூட்டு போய் தாவேக்கா முயற்சி செஞ்சாரு. ஆனா தாவேக்கா சில டிமாண்ட் இல்ல, அந்த இதை படிச்சு பார்த்துருப்பாரு, என்ன எல்லாம் ஜீரோன்னு போட்டிருக்கு, ஒன்றும் கிடையாதுங்க. அதுதான் தாவேக்கா வந்து சில விஷயங்களை கோரிக்கைலாம் வச்சாரு. அவரு கோரிக்கை வைக்கிற இடம் இது கிடையாது, வெளியே போ அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க, இன்றைக்கி ஒரு முன்னாள் அமைச்சர் சேர்றாங்க, அப்புறம் அமமுகவில் திருச்சி மாவட்ட தலைவர் ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க, விஜயதாரணிலாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ தாவேக்கா நான் இப்போ கேள்விப்பட்டது வரைக்கும் தாவேக்கா வட்டாரங்களில் புதிதாக இணைந்தவர்கள் யாருக்குமே எந்த பொறுப்பும் கிடையாது. இணைந்திருக்காங்க அவ்வளோ உறுப்பினர்கள் பொறுப்புகளோ அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கவோ அவர்களுக்கு அதிகாரம் வழங்கவோ தாவேக்கா ஆர்வம் காட்டலை. உடனடியாக அதுக்கான வேலைகள் எதுவும். ஆமாம், ஏன் அப்படின்னா அது ஒரு சூப்பரான பாயிண்டாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியிலே கேட்டீங்க பார்த்தீங்களா, கட்சிக்குள்ளே வந்து சிலர் வந்து சங்கடப்படுறாங்க அப்படின்னா அந்த சங்கடத்துக்கு தான் அவங்களுக்கு ஒரு கேப் தராங்க. இப்போ நீங்கள் 29 தேர்தலில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் 31 அவங்களுக்கு வாய்ப்பு தரப்படுமா, கட்சியில் பதவிகள் தரப்படுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் தாவேக்கா கொடுக்குற லெவலில் தான் இருக்காங்க. அதனால கட்சிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிலர் வந்து உள்ள உங்களுக்கு தெரியும், திமுகவில் இருப்பான், திடீர்னு பார்த்தா அதிமுகவுக்கு போயிடும், திடீர்னு பார்த்தா பாஜகவுக்கு போயிடும், பாஜகவில் இருப்பான், திடீர்னு பார்த்தா திமுக வந்து சேர்ந்துருவான். உளவு பார்க்குற வேலைக்கெல்லாம் சில பேர் வருவாங்க. அதனால அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க தாவேக்கா. அப்போ அடிப்படை உறுப்பினர்லேருந்து மக்கள் இயக்கத்துலேருந்து யார் பணியாற்றினாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் அந்த விஷயத்தில் கிளவராக இருக்காராம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் கட்சி ரீதியான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு ஒரே அதிகாரம் மிக்க நபர் வந்து தாவேக்கால வந்து ஆனந்த் மட்டும்தான். பொதுச் செயலாளர் இருக்காருல்ல, அவர் மட்டும்தான். நீங்கள் நிர்வாகம் ரீதியாக பொதுச் செயலாளர் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசு துறை சார்ந்தோ அரசு நிர்வாகம் சார்ந்தோ இதில் அவருக்கு தலையிட, அப்போ கழகத்தில் அவருக்கு தலையிடலாம். ஆனால் அவருக்கும் சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டு தான் சில விஷயங்களை செய்கிறாங்க தாவேக்கா. அதனால் புதிதாக வருவர்களுக்கு பொறுப்புங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் 5 வருஷம் பணி செய்யுங்க, 31 உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சில பேர் ஒரு உள்ளாட்சியில் எலெக்ஷனில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், உள்ளாட்சி எலெக்ஷனில் பெருமளவுக்கு தாவேக்கா வெற்றி பெறல அப்படின்னா இப்போ இணைந்தவர்கள் மீண்டும் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் 29 சரியான வெற்றி அடையலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்க திரும்பி திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ அடைக்கலம் தேடி போகும். இவர்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளாக நம்ம கருத்தில் எடுத்துக்கவே கூடாது. தாவேக்கா தொண்டர்களுக்கு நான் அதை தான் சொல்ல வரேன். இவர்கள்லாம் கட்சி தாவக்கூடியவர்கள், நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. ஸோ அதனால் 31 தாவேக்கா தோற்றுச்சுன்னா இவங்களாம் இருப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. இப்போ அவர்களை பற்றி தாவேக்கா தொண்டர்கள் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டோ பயந்துக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தா போதுமானது.
ஓகே. இதில் இன்னொரு பக்கம் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து இன்றைக்கி அந்த கட்சிக்கு எல்லாரும் வந்து சேரக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரையும் பார்க்குறோம். இதெல்லாம் தன்னிச்சையாக ஒவ்வொருத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர்கள், எம்பியாக இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் போய் சேர்றாங்க. ஆனால் கட்சி நான் வந்து அரசியலுக்கு வரவா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு ஒருத்தர் வராரு இல்லையா? ஆனால் இது புதுமையாக இருக்குல்ல உங்களுக்கு? புரிஞ்சு போச்சு. புரியணும், புரிஞ்சே ஆகணும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் நேற்று கேட்டிருந்தார், நான் இந்த மாதிரி வரவா, அரசியலுக்கு வரவா, வந்தா நீங்க எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்களா? எனக்கு புரியல கார்த்தி. எல்லாருமே விஜய் அவர்கள் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன? விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகர். அதை வந்து இப்போ அதுதான் சொல்றேன், அவரு டான்ஸ் மாஸ்டர் இல்லையா? இப்ப அவரு சொல்லி கொடுத்தா தானே இவரே ஆட தெரியும். அப்ப இவருக்கே இவ்வளவு வாய்ப்பு கிடைக்குது, சொல்லி கொடுக்குற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதா? அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. எப்படி எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. தாவேக்காவும் முதல்வர்களும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க, நான் முழுமையாக நம்புறேன் கார்த்தி. இப்போ நான் என்ன கேட்குறேன், லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த அவர் இன்னும் முழுமையான முடிவை அறிவிக்கலை. நம்ம இருந்தாலும் ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். லாரன்ஸ் அவர்கள் ஒரு என்ஜிஓ அமைப்பை நடத்தக்கூடியவர்கள். என்ஜிஓ அமைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு உதவிக்கரம் தேவைக்கான ஒரு பார்ட்டி தேவைப்படுது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கும் மறைமுகமாக. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், சிஎஸ்ஆர் ஃபண்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த என்ஜிஓ அமைப்புகளை தக்க வைத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சியுடைய துணை கண்டிப்பாக தேவை. நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறேன். அவர் லாரன்ஸ் ஒரு நடிகரோ டான்ஸ் மாஸ்டரோ பார்க்குறேன். அவருடைய செய்யக்கூடிய சேவைகள் என்ன, அவர் செய்யக்கூடிய பணிகள் என்ன, சினிமா துறையை தாண்டி அவர் என்னென்ன செய்கிறாரு, சில பேருக்கு உதவி செய்கிறாரு, அவருக்கு எங்கே அந்த பணம் வருது, எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இப்போ நீங்கள் லாரன்ஸ் செய்த உதவிகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் செய்த உதவிகளும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. அவர் 30 வருஷமாக மக்களோடு சேர்ந்து சில இடங்களில், முக்கியமான பல இடங்களில் மறைமுகமாக, அதாவது நீங்கள் இப்போ டிஜிட்டல் இருக்கனால இவ்வளோ விஷயங்கள் தெரியுது கார்த்தி. இப்போ டிஜிட்டல் இல்லாமல், மொபைல் ஃபோன் இல்லாமல் 2007, 2008, 2009 காலகட்டங்கள்லாம் விஜய் அவர்கள் செய்த பணிகள் நிறையா இருக்குது. அதை வந்து விளம்பரப்படுத்த ஆசை இல்லாமல் மறைத்து வைத்து செய்த பணிகளும் நிறையா இருக்குது. நீங்கள் கட்சியில் டீப்பாக இருக்கிறவங்களெலாம் போய் விசாரிச்சிங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணார், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பண்ணார், அதெல்லாம் வெளியே வரல அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் அப்படியே பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, இப்போ இவருக்கு கீழே ஒரு குரூப் இருக்குது, அந்த பசங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது. அதே மாற்றம் ஏதோ சொல்லியிருந்தாங்க, இப்போ அந்த பசங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அந்த மாதிரிலாம் போகும். நடுவில் கேபி பாலா ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அப்போ இவர்களுக்கு ஏன் அரசியல் ஆசை வருகிறதுங்கிற ஒரு பாயிண்ட். ஏன் உங்களுக்கு அரசியல் ஆசை வரக்கூடாது, செய்யக்கூடாதா? வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வெற்றி கழகமா, மக்கள் இயக்கம் இருக்கிறது எத்தனை வருஷமா லாரன்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா? என்ன பணி செஞ்சிருக்கீங்க? இப்போ மாண்புமிகு முதல்வர் அவருக்கு ஆசை இருக்குதுங்க. இல்லைங்க, ஆசை இருக்கு. அவங்க போய் கேட்குறாருங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் என்னங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லவா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? லாரன்ஸ் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னாடி லாரன்ஸை பற்றி எல்லா ஊடகங்களும் செய்தி வந்துச்சு. ஆமாம். என்ன செய்தி வந்துச்சு? திருச்சி கிழக்கில் லாரன்ஸா? ஆமாம், வந்துச்சா? இப்போ நீங்கள் வீடியோவில் பேசுனீங்கல்ல, ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு உற்ற குரு அப்படி இப்படிலாம் பேசுனீங்கல்ல, என்னை பற்றி ஒரு அவதூறான செய்தி வருது. திருச்சி கிழக்கில் நான் போட்டியிடுகிறேன் என்ற ஒரு தவறான செய்தி வருது. இல்லை, நான் அதை பற்றி எக்ஸ்பெக்டும் பண்ணலை, இன்னும் எந்த கட்சிக்கு போகிறதுன்னு தெரியல, இப்போ தான் நான் வீடியோவே போடுறேன். அது ஒரு முற்றிலும் தவறான தகவல், என் பக்கத்திலேருந்து அந்த தகவல் பகிரப்படவில்லை, இல்லை தாவேக்கா தலைமையிலேருந்து பகிரப்படவில்லைங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? நான் கேட்குறது தான். நீங்கள் திருச்சி கிழக்கில் நின்றுவீங்கன்னு ஆல்ரெடி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவீங்க. உருவாக்குனது யாருன்னு அவங்களுக்குலாம் தெரியும். உருவாக்கிடுவீங்க, எல்லா ஊடகத்திலையும் உட்காந்து பேசிடுவீங்க. இவர் வந்து இணைஞ்ச உடனே திருச்சி கிழக்க கையில் தூக்கி கொடுத்து நீங்கள் தேர்தலை சந்திங்கன்னு சொல்லுவாரா முதல்வர்? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இங்கே ஒரு நல்ல தலைவன் அந்த மாதிரி தவற செய்ய மாட்டான். அதில் எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. முதல்வர் விஜயும் அவரும் சரி, பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களும் சரி, அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு 234 தொகுதியில் நின்ன வேட்பாளர்கள். எத்தனை மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவர்கள் வேட்பாளர்கள், சென்னையில் முழுவதும் ஒரு 50% வேட்பாளர்கள் மாவட்ட தலைவர்களாக மக்கள் இயக்கத்தில் பணியாற்றுறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏதோ ஒரு விளம்பர பிரியர், ஏதோ ஒரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க, வெள்ளமண்டி நடராஜன் இணைஞ்சிருக்காங்க, அவர்களுக்கே வாய்ப்பு இல்லைங்க. அங்க உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்த உடனே திருச்சி கிழக்கு யாருன்ற ஒரு இதுவே இல்லை, கெஸ்ஸிங் இல்லை. ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நானே சொல்றேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து ஒருத்தரை பார்க்குறேன்.
நடுவில் அவருக்கும் பொதுச்செயலாளருக்கும் சில சங்கடங்கள் இருந்துச்சு. அது அரசியல், ஒரே குடும்பம். அவங்க அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. அவர் ரமேஷ் அவர்களுக்கெல்லாம் வேலை பார்த்தாரு. இன்ன வரைக்குமே நீர்மோர் பந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கட்சியில் நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு அடிமட்ட தொண்டன். இப்போ அந்த நபருக்கு அவர் ஒரு வாய்ப்பு வழங்குறாரு. திருச்சியை சேர்ந்தவர், திருச்சியிலேயே மக்கள் இயக்கத்துக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. நிறைய அவருக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க அவர். இப்போ அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு நல்ல தலைவர். இப்போ எம்ஜிஆர் எப்படி செலக்ட் பண்ணாரோ அதே தான் விஜய் அவர்களும் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வந்த உடனே சீட்டுக்காகவோ பதவிக்காகவோ அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை ஓரம் கட்டி வைக்கணும் தாவேக. அது கிளியரா இருக்கணும். அவங்க இப்போ 30 வருஷமா ஆர்கே ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னும் பல நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் பணி செய்யணும். நானே நேரில் பார்த்துருக்கேன் கார்த்தி. நானே நேரில் பார்த்துருப்பேன். ஆர்கே ராஜாலாம் திரு ரமேஷ் அமைச்சராக இருக்காருல, அவருக்குலாம் ஸ்ரீரங்கத்தில் ஓட்டு கேட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவருக்குன்னு தலையெழுத்தா யாருக்காக பண்ணுறாரு? ஒற்றை தலைவனுக்காக பண்ணுறாரு. ஒரு தியாகம் செய்கிறாங்க கார்த்தி. இதெல்லாம் எந்த ஒரு பொருளாதார பின்னணி இல்லை, ஒரு பொருளாதார நமக்கு வருங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ரமேஷே கம்மங்கூழ் கடையில் உட்காந்து கூழ் குடிச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. எத்தனையோ வேட்பாளர்கள் திமுக வீட்டில் போய் சொகுசா ஓட்டு கேட்டு கறி மீன் அதெல்லாம் தின்ன இவ்வளோ ரோட்டில் உட்காந்தவங்க. இப்போ இப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு இருக்கை கிடைக்கிறங்கிறப்போ அதை ரசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கான் பார்த்தீங்களா, அதாங்க உண்மையாலுமே லீடர்ஷிப்பு. ஸோ அதை எம்ஜிஆரை போல நிச்சயமாக விஜய் அவர்கள் செய்வாருங்கிற மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி நபர்கள் வராங்கல்ல, தயவு செஞ்சு தாவேகா தவிர்த்துக்கணும். ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது. லாரன்ஸ் போன்ற ஒரு நபர்கள்லாம் வந்தீங்களா இணைங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, கட்சியில் இருங்க, 5 வருஷம் நீங்கள் 2031 வரைக்கும் வேலை செய்யுங்க. தாவேகா எடுக்கக்கூடிய போராட்டத்தில் முன்னாடி வந்து நில்லுங்க. தாவேகா மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. தாவேகா மக்கள் இயக்கத்திலேருந்து இப்போ தாவேகா இது இப்போ வரைக்கும் நடத்திட்ட உதவிகள் என்ன செய்கிறாங்களோ அதில் லாரன்ஸ் உடைய பங்களிப்பு என்னங்கிறத காமிங்க. களத்தில் வந்து நில்லுங்க. வெயிலிலும் மழையிலும் மக்களுக்காக வந்து வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உழைச்சவன் ஒருத்தன் இருக்கான், உழைக்காமல் நாங்கள் அது திருச்சி கிழக்கு ஒரு ஈஸியாக போயிடும். முதல்வரோட தொகுதி, முதல்வரே வந்து பிரச்சாரம் பண்ணுவார், அமைச்சர் பெருமக்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அப்புறம் பேச்சாளர்கள் பிரச்சாரம், அந்த ஒரு தொகுதி தான் டார்கெட்டாக இருக்கும். அப்போ அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது அந்த லைம் லைட்லேயே அப்படியே வந்துடலான்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம்ங்கிறது ஆபத்தான எண்ணம்ங்கிற நான் பார்க்குறேன். ஒரு பத்திரிகையாளர் தலைவர் ஆபத்தும் புரிஞ்சுக்கணும். சிஎம்மும் புரிஞ்சிருப்பாரு, பொதுச் செயலாளர் புரிஞ்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு நான் கட்சியில் விசாரித்த வரைக்கும் அவருக்கு வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறதுக்கும் உங்க வேலை இல்லை. திருச்சி கிழக்கும் அவர் கொடுக்க போறது இல்லை. தாவேக தொண்டர்கள் அந்த மனநிலையெல்லாம் அவங்க மாத்திட்டு நீங்க உண்மையாக நீங்க வேலை செஞ்சுட்டே இருங்க. திருச்சி கிழக்க அடிமட்ட தொண்டருக்கு தான் தாவேக அளிக்கும், அதில் மாற்று கருத்துக்கள். என் வீடியோவை நீங்கள் வேணால் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு தான் கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து. ஏன் அப்படின்னா திருச்சியில் முதல்வர்கள் பேசும்போது கூட உங்களில் ஒருவரை தான் நான் நிப்பாட்ட போறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லாரன்ஸ் உங்களில் ஒருவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெள்ளமண்டை நடராஜன் உங்களில் ஒருவரா? உங்களில் ஒருவரானும் போது அவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்க. உங்களில் ஒருவர் அப்படிங்கிறப்ப ஏன் கூட 30 வருஷமா யார் இருந்தீங்க, எனக்காக யார் பணி செஞ்சீங்க, எனக்காக மக்கள் இயக்கத்தில் யார் வேர்வை சிந்தினீங்க, அந்த நபருக்குங்கிறத அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்போ அது ஒரு அடிமட்ட தொண்டனை நோக்கி தான் அந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். அப்போ இதில் வேற யாருக்கும் இல்லை. இதை வந்து இந்த பிம்பத்தை உடைக்க பார்க்குறாங்க சிலர் ப்ரொமோஷன்ஸ் மூலியமா. அந்த மாதிரி நபர்கள் ஆபத்தானவர்கள் நான் சொல்ல வரேன். அதை தவிர்த்துக்குவாருன்னு நான் நம்புறேன். ஸோ அடிமட்ட தொண்டருக்கு தான் திருச்சி கிழக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ கூட சேவ் பண்ணிக்கோங்க. கர்நாடகாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். ஒரு 3 நாள் டெல்லி பயணம். அங்கே போயிட்டு இவங்களை குடியரசுத் தலைவரை பார்த்தாரு, துணை ஜனாதிபதியை வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியினரெல்லாம் வந்து இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரையும் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கர்நாடகா மாநிலம் கோயிலுக்கு வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆமாம், ரொம்ப வால்லாம் வந்து பரிசா வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சிஎம் ரசிகர்கள் என்னால ஏத்துக்க முடியாது அவங்கள, அந்த இருக்கக்கூடியவங்கள அதுதான் அவங்கள ஏத்துக்க முடியல. எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. அது அவங்க ரசிகர்களாகலாம் என்னால அது அவங்களுடைய எமோஷனல் கனெக்டுங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சோ அதை நான் கர்நாடகாவில் அப்படியே நான் பார்க்குறேன் கார்த்தி. இப்போ இங்கே சொன்னாங்கல்ல தற்கூறிங்க, அணில்கள் பின்னாடியே ஓடுது முன்னாடியே ஓடுதுன்னு சொல்லிட்டு, நீ அதே சம்பவங்கள் கர்நாடகாவில் பார்க்குறப்ப ஒரு வியப்பாக இருக்குது. ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது கார்த்தி. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் பேசியிருக்கேன். 29ங்கிறது முதல்வர் விஜய்க்கான தேர்தல். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். தாவேகாவுக்கான தேர்தல். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஒரு டெத் இதில் போயிட்டு இருக்காங்க, டெத் அலைவில் போயிட்டு இருக்காங்க, டெத் பெட்ல இருக்கோமா. ஆமாம், கோமால தான் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து நம்ம கோமால இருக்கோம், நமக்கு சுயநினைவு வரணும் அப்படின்னா
ஒரு ஒரு சுப்ரீம் பவர் தேவைப்படுது காங்கிரஸ்க்கு. அப்ப காங்கிரஸ் அதை யாரை வச்சு நம்ம டார்கெட் பண்ணலாம்? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பீகார்ல தேர்தலுக்கு முன்பே முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வைத்து ஒரு ரோட் ஷோலாம் நடத்தினாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. மம்தா பானர்ஜி எல்லாமே கலந்துக்கிட்டாங்க இந்தியா கூட்டணியில. கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் கடுமையான தோல்வி பீகார்ல. யாரு? காங்கிரஸ். அப்போ அவங்களுக்கு தெரியுது சவுத்துலேருந்து நமக்கு ஒரு சரியான லீடர் இல்லை. ஸ்டாலின் அவர்களை வைத்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க, தோல்வியை சந்திச்சாங்க. மம்தா பானர்ஜியை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, தோல்வியை சந்திச்சானுங்க. அதே போல் கெஜ்ரிவாலை வச்சு என்னென்னமோ பிளான் பண்ணாங்க. கெஜ்ரிவாலும் சில விஷயங்களுக்கு உடன்படலை, அங்கேயுமே இதாயிடுச்சு. அப்போ காங்கிரஸ் எந்திரிக்க கூடாதுங்கிறது பாஜகவுடைய அஜெண்டா. காங்கிரஸ் கொஞ்சம் மூச்சு விட்டா பாஜகவை எதிர்த்து நிற்கலாங்கிறது காங்கிரஸ் உடைய பார்வையாக நான் பார்க்குறேன். அப்போ அதுக்கு ஒரு சுப்ரீம் பவர் தேவை. இதை எப்போ அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் உடைய முழு ஆதரவு தாவேகாவுக்கு இருந்தது. இது உண்மை, மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆதரவு எல்லாம். அதே போல் திமுகவுடன் கூட்டணி பேசும்போது கூட ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப காங்கிரஸ் விஜய் அவர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண செலக்ட் பண்ணிட்டாங்க. நார்த்தில் நமக்கு இவர் தான் ஒரு ஸ்டஃபான ஆள், ஒரு சுப்ரீம் பவராக இருப்பார், இவரை வைத்து ஒரு அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதனுடைய பிரதிபலனாக தான் நான் கர்நாடகாலையும் சரி, அவர் டெல்லி போகும்போதும் சரி, இந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலேருந்து மக்கள் நான் பார்க்கலங்கிறத நான் மீண்டும் அதை மறுக்கிறேன். ஓகே, அவர்களுக்கும் நான் ரசிகர்கள்னு சொன்னது இங்க இருக்கிற மாதிரி அந்த இது இல்லை, அவரை வந்து பார்க்கணும்ன்றது ஆர்வம் இல்லை. நீங்கன்னு மட்டும் சொல்ல, எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அந்த மனப்பான்மையில பார்க்காதீங்க, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் விஜய், அதை முதல் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். மோர் டேஞ்சரஸ் உதயநிதி ஸ்டாலின். இவர் இந்தியாக்கே டேஞ்சரான லீடருங்க, பாஜகவுக்கு டேஞ்சரான லீடரு. தயவு செஞ்சு பாஜகவுக்கு அது தெரியும். பாஜக திட்டமிட்டு பல விஷயங்களை என்னென்னமோ பண்ணலான்னு யோசிச்சாங்க. ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மக்கள் சக்தி, மக்களுடைய அந்த பேர் ஆதரவு, அதாவது எமோஷனல் கனெக்டிங்கிறது ரொம்ப ஒரு பிரிக்க முடியாத சூழலில் இருக்குது கார்த்தி. அந்த இடத்துல பாஜகவினால தகர்க்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில். இன்னைக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது பழைய விஷயங்களை நோண்டி 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 தாவேகாவோட விர்ச்சுவல் அரேஸ் எல்லாம் உடனே போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. தன்னெழுச்சியாக பல விர்ச்சுவல் அரேசர் இருக்காங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா யுஏஇ, அரபு, குவைத்து, கத்தாரு, இது போன்ற அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை, ஒரு முதல்வர் வேணும், புதிய முதல்வர் வேணுங்கிறதுக்காக தன்னெழுச்சியாக, அதாவது தங்களுடைய பணி டிரைவர் பணியாக இருந்தாலும் ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஒர்க்கை முடிச்சுட்டு இதுக்காக வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி இதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சில கருத்துக்களை முன்னெடுத்து விர்ச்சுவலாக தானாகவே தன்னெழுச்சியாக வந்து உழைத்து ஒர்க் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் எப்படி தடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இங்கே அரபு நாட்டில் இருக்காருங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பசங்க. அவர்கள் வேலை நேரம் போக மீதி நேரங்கள் உட்காந்து விஜய் அவர்களுக்காகவும் தாவேகா அவர்களுக்காகவும் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள வந்து இது பண்ண முடியாதுன்றீங்க? இப்போ இன்னொரு டீம் இருக்காங்களா, அவங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்களா, அவங்களுடைய கொள்கைகளை பேசி ஈர்க்க முடியாதா? யாரை சொல்றீங்க? ப்ரௌடு கொத்தூஸ் அவங்க வந்து அதை பண்ண முடியாதா? அவங்கள்ட்ட அவங்க அது தோல்வி மயம் வாங்க அப்படின்னு உங்களுக்கு அதை தான் சொல்ல. அது தோல்வி மயம். இவங்க மாற்றத்திற்கான தேவை கார்த்தி. அவங்க ஆல்ரெடி 50-60 வருஷமா ரசிச்சவங்க. இவங்க புதுமையாக ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். இந்த தன்னெழுச்சி கூட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரு அது அப்புறம் பேசலாம். அது வேலைக்கு ஆகாத ஒரு டம்மி பீஸு. நான் சொல்லலை, பாஜகலே சொல்லிட்டாங்க, அமித்ஷாவே சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாரு. ஸோ அது இதுதான் விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ 29க்கு வந்து ஒரு சுப்ரீம் பவர். இவரை வச்சு காங்கிரஸ் காய் நகர்த்ததுக்கு தயாராகிடுச்சு. கருதி இதில் 2 விஷயம் நடக்கும். காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தாவேகா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஒருவேளை 29 ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்திய அந்த மேஜிக் மாதிரி 29 ஒரு மேஜிக் நடந்தால் தாவேகா பயன்படுத்தாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா தாவேகா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதன் விளைவாக தான் நான் என்ன பார்க்குறேன்னா, கேரளால பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாலையும் நிறைய பணிகள் மறைமுகமாகவும் போகுது, வெளிப்படையாகவும் போகுது. ஆல்ரெடி தெலுங்கானால ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ ஆந்திராலையுமே ஒரு பவர் பாயிண்டாக உருவாக்கிட்டாங்க. கேரளால நம்ம இந்த சவுத் கோர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டை நீங்க பார்க்குறப்ப ஒரு சுப்ரீம் இருக்கு. அப்போ அந்த சவுத்துலேருந்து இது வரைக்கும் யாரும் பிரதமர் ஆகலைங்கிறது ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் சவுத்தில் லீடர் இல்லையா? நீங்கள் டெல்லி வட்டாரத்தில் போனீங்க அப்படின்னா 2ஆம் கட்ட குடிமக்களை தான் சவுத்துலேருந்து இருக்கக்கூடிய லீடர்களை பார்ப்பாங்க டெல்லி வட்டாரத்தில். அப்போ அதை உடைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை
காங்கிரஸ் முன்னெடுக்கிறாங்க. அதற்கு தேவையான ஒரு தலைவராக விஜய் அவர்களை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த கர்நாடகா போயிட்டு வந்ததே உங்களால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஒரு வீடியோ நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அது சம்மந்தமாக வீடியோக்கள் வருதா இல்லையா? ஆமாம். அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? யார் செய்கிறா? நீங்கள் பாருங்கள், நான் சரி இவங்க சொன்ன மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே, நம்ம விர்ச்சுவல் அரேஸு இதெல்லாம் பண்ணுறாங்க, ரூட் மாஃபியா அப்படிலாம் கிடையாது. நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன், ஒரு பையன் அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு போல், அவர் போடுறாரு விஜய் அவர்கள் வராரு, விஜய் தளபதி வராரு, நான் வீடியோ எடுத்து அவர் போடுறாரு. அப்போ அவர் எப்படி ரூட் மாஃபியாக்குள்ளே வருவாரா? அவர் எப்படி விர்ச்சுவல் அரேஸுக்குள்ளே வருவாரா? அப்போ தன்னெழுச்சியாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய மக்களாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை தடுக்க முடியாத சக்திங்கிறது பாஜக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் வந்து இதை ப்ளே பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஒருவேளை நான் சொல்லும் போது ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் வந்து பாஜக வந்து ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளே தான் இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. நீங்கள் நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள் தாவேகா வெற்றி, தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஓரளவுக்கு காங்கிரஸ் ஒரு முழுமையான வெற்றி, கேரளாவில் முழுமையாக காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க, முழுமையான வெற்றி. அப்புறம் கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது. ஒருவேளை விஜய் ஆதரவோட காங்கிரஸ் வேட்பாளர் இல்லை விஜய் அவர்களே கர்நாடகாவில் போய் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு அப்படின்னா பாஜக அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே குறைவு. இப்போ இந்த பேஸை வந்து ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 10 நாளைக்கு அப்புறம் அப்படியே நார்த்துக்கு நகருவாங்க அவங்க. யாரு? காங்கிரஸ் அப்படியே விஜய் அவர்களை வைத்துக்கொண்டே அழைத்து கொண்டே நகருவார்கள். இப்போ பீகாரில் எப்படி ஸ்டாலினை அழைத்து கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை நிச்சயமாக மேற்கொள்வாங்க. அப்போ அந்த தாக்கம்ங்கிறது காங்கிரஸுக்கான தாக்கமாக நம்ம பார்க்கக்கூடாது. பாஜகவுக்கு எதிரான ஒரு தலைவர் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? காங்கிரஸ் விஜய் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவர் பிஎம் கேண்டிடேட்டோ இல்லை பிஎம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல, பட் அவர் தான் ஒரு பவர் ஸ்டார். ஸோ அந்த பவரை வச்சு தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியுங்கிறத காங்கிரஸ் தெளிவாக இப்போ பாஜகவை அழிக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறத விஜய் அவர்கள்ங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நார்த்தில் அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் பேசக்கூடிய அந்த பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்கள், பேசின விஷயங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ். அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜகன்னு பேசினது எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு எல்லா இடத்துலையும் அதை பரவக்கூடிய விஷயங்கள்ல சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அப்போது விஜய் அவர்கள் வைத்து தான் காங்கிரஸ் உயிர் பெற போகுது. அப்போது உயிர் பெற்றதுக்கு அப்புறம் தாவேகா அதை எப்படி பயன்படுத்த போகுதுங்கிறது கோர் இந்திய அரசியலுக்குமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை காங்கிரஸ் ஒரு முழுமையான வெற்றி பெறுது, அது விஜய் அவர்களை வைத்து தான் வெற்றி பெறுது அப்படின்னா, ஒன்று விஜய் காண்பிக்கக்கூடிய ஆள் பிரதமராக இருக்கணும், இல்லை விஜயே பிரதமராக இருக்க வேண்டும். இதுதான் நடக்கும், நிச்சயமாக இது நடக்கும். அப்போ சவுத்துலேருந்து ஒரு லீடரை அவங்க பிரதமராக்க முயல்வாங்க, இல்லை விஜய் அவர்களே பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 வருஷத்தில் எது நடந்தது, என்னன்னா முதல்வராக அடுத்த 2 வருஷத்தில் பிரதமருங்கிற மாதிரி போகக்கூட வாய்ப்பு இருக்குது கார்த்தி. ஏன்னா மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு மாற்றம்ங்கிறது இருக்குது இந்தியா முழுவதும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை லாக் பண்ணுறாங்க, ஸ்டெக்காகி நிற்கிது காங்கிரஸ்க்கு. இப்போ காங்கிரஸ் அதை உடைத்தே ஆகணும். அப்போ உடைப்பதற்கான ஒரு வெப்பனாக வந்து விஜய் அவர்களை பயன்படுத்த போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி கார்த்திக்.